முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் ஒரு தரமான சம்பவம். அடுத்தடுத்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை செலுத்தும் ஹவுதிகள். 2 நாட்களாக தரையிறங்க முடியாமல் தவிக்கும் அமெரிக்க ஆயுத விமானம். கடந்த 2 மாதங்களில் மட்டும் 44 பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவிய ஏமன். அவற்றை தடுக்க 1100 கோடி ரூபாய் செலவு செய்துள்ள இஸ்ரேல். ஹவுதிகளின் உறுதியால் நிலை குலைந்துள்ள ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் மக்கள் தொகையில் பாதி பேர் பதுங்கு குழிகளில் தஞ்சம். ஞாயிறு அன்று நிகழ்த்திய தாக்குதலில் 40 லட்சம் பேர் பங்கரில் நுழைந்ததாக யஹ்யா சாரி தகவல். இஸ்ரேலை 24 மணி நேரமும் தொடர்ந்து தாக்க முடியும். போதிய ஆயுதங்களை தயாரித்து விட்டதாக ஏமன் ராணுவ அமைச்சர் அறிவிப்பு. புதிய போர் சகாப்தம் தொடங்கியுள்ளதாக எச்சரிக்கை. இஸ்ரேல் கமாண்டர் சின்பெட் அதிகாரி என பலரை பதம் பார்த்த ஹமாஸ். கடந்த 2 நாட்களில் மட்டும் 4 ஆக்கிரமிப்பு படையினர் பலி. 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். கண்ணீர் மல்க நடைபெற்ற இறுதிச் சடங்கு. இஸ்ரேலை எதிரிகள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. 20 மாதங்கள் போர் நடத்தியும் பங்கருக்குள் ஒழியும் நிலைதான் உள்ளது. இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் கோலான் கடும் வேதனை. காசாவில் உணவிற்காக காத்திருப்பவர்களை தொடர்ந்து வேட்டையாடும் இஸ்ரேல். கடந்த 8 நாட்களில் மட்டும் 102 பேர் பலி, 1000 பேர் படுகாயம். இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கடும் கண்டனம். மீன் டிவி ஊடகம் மென்மேலும் வலுப்பெற வாசகர்கள் தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை இந்த QR கோடை பயன்படுத்தி செய்யலாம். இது எங்களின் பணிகளை மேலும் பல மடங்கு அதிகரிக்க உதவும். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஏமன் வீசிய பாலிஸ்டிக் மிசைல் காரணமாக மத்திய இஸ்ரேல் முழுவதும் அபாய எச்சரிக்கை ஒலி ஏற்பட்டு லட்சக்கணக்கான ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பங்கரில் தஞ்சமடைந்தனர். ஏமன் தனது தாக்குதலை நாள்தோறும் நடத்தி வருகின்றது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பென்குரியன் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதோடு டெல் அவீவ் பெரும் நகர விரிவாக்க பகுதிகளிலும் ஆக்கிரமிப்பாளர்கள் பங்கருக்குள் நுழைந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மட்டும் 139 இடங்களில் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளது. அதே நேரம் முன் எப்போதும் இல்லாத வகையிலான தாக்குதலாக இது இருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது ஏமன் ஏவுகணையை இஸ்ரேல் வழிமறித்து தாக்கிய போது அந்த ஏவுகணையில் இருந்து சிறிய பாகங்கள் தொடர்ந்து பறந்து சென்று தாக்கியுள்ளன. இது குறித்து ஏற்கனவே ஏமன் படைகள் அறிவித்திருந்தன. அதாவது தங்களது ஏவுகணைகளை தடுத்தாலும் அதிலிருந்து புதிய பகுதிகள் சிதறி சென்று தாக்கும் என்று கூறியிருந்தனர். அதற்கேற்றார் போல வடிவமைத்திருந்ததாக நம்பப்படுகின்றது. திங்கட்கிழமையும் இதே போன்ற தாக்குதலை ஏமன் நடத்திய நிலையில் 24 மணி நேரத்திற்குள் அடுத்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். இது ஒரு தரமிக்க ராணுவ நடவடிக்கை என்று ஏமன் படைகள் குறிப்பிட்டுள்ளன. காசா இனப்படுகொலைகளுக்கு பதிலடியாக பாலஸ்தீன் 2 ஏவுகணை மூலம் இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் பென்குரியன் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும், குறிப்பாக அமெரிக்காவின் ஆயுத விமானம் கடந்த 2 நாட்களாக இஸ்ரேல் செல்வதை தவிர்த்துள்ளதாகவும் ஹவுதிகள் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்ரேலை 24 மணி நேரமும் தொடர்ந்து தாக்கும் வல்லமையை ஏமன் படைகள் பெற்றுள்ளதாக அந்நாட்டின் ராணுவ அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏமன் ராணுவம் மற்றும் ஆயுத தயாரிப்புத்துறை அமைச்சர் மேஜர் ஜெனரல் முகமது அல் நசீர் அல் அட்டிஃபி கூறுகையில், எந்த ஒரு போர் சூழலிலும் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தும் வல்லமையை ஏமன் தற்போது பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏமனின் தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்கள் தொடர்ந்து முன்னேறி நீண்ட தூரங்கள், அதிக துல்லியம் மற்றும் அதிக தாக்கத்தை அடைகின்றன என்று அல் அட்டிஃபி கூறினார். இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்ற உணர்வு தங்களது ஆயுத வலிமையை அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தத்தை தங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க கூட்டுப்படைகளின் தாக்குதலை முறியடித்தது, அமெரிக்க போர்க்கப்பல்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்தது போன்றவை ஏமன் படைகளின் வலிமையை பறைசாற்றியதற்கான சான்றுகள் என்று கூறியுள்ளார். காசா மீதான இனப்படுகொலைகளை ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் நிறுத்தும் வரை ஏமனின் ராணுவ நடவடிக்கைகளை உலகின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 4 இஸ்ரேலிய படையினரை வேட்டையாடியுள்ள ஹமாஸ் 10க்கும் மேற்பட்டோரை படுகாயப்படுத்தியுள்ளது. 20 மாதங்களாக இஸ்ரேல் படையை எதிர்த்து சண்டையிட்டு வரும் ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் தனது தாக்குதலை நிறுத்தி இருந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது. ஜபாலியாவில் சாலையில் சென்று கொண்டிருந்த இஸ்ரேலின் ஹம்பி ராணுவ வாகனம் கன்னிவெடியில் சிக்கிச் சிதறியது. இதில் பயணம் செய்த ஸ்டாஃப் சர்ஜென்ட் படிநிலையில் உள்ள லியோர் ஸ்டென்பர்க், ஓஃபெக் பர்ஹானா, ஓமர் வான் கெல்டர் ஆகிய 3 ஆக்கிரமிப்பு படையினர் உடல் சிதறி பலியாகினர். இதில் ஓமர் வான் கெல்டர் என்பவர் ஸ்குவாட் கமாண்டர் ஆவார்.
இஸ்ரேலுக்கு அண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்பது இதுவாகும். பலியானவர்கள் அனைவரும் கிவாட்டி பிரிகேடின் ரோட்டம் பெட்டாலியனில் பணியாற்றியவர்கள் ஆவர். ஒரு இராணுவ பணிக்காக ஹம்பி வாகனத்தில் 5 பேர் சென்ற போது சாலையில் பதித்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடி வெடித்து இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் காயமடைந்த 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தாக்குதல் நடைபெற்ற பல மணி நேரங்களுக்கு பிறகே அந்த இடத்தை அடைய முடிந்ததாக ஆக்கிரமிப்பு இராணுவம் கூறியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பாதையை சோதனை செய்த போது அங்கு வெடிக்காத 20 குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இராணுவம் செல்லும் பாதையை ஹமாஸ் அமைப்பினர் எப்படி கண்டுபிடித்தார்கள், தீவிர கண்காணிப்புக்கு நடுவே எப்படி இந்த குண்டுகளை அங்கு வைத்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடைபெறுவதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நீண்ட இரங்கலை நெதன்யாகு வெளியிட்டுள்ளார். இதனிடையே காசா சிட்டியின் அல் சுஜாயியா பகுதியில் ஹமாஸ் நடத்திய ஸ்னைப்பர் தாக்குதலில் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் மாஸ்டர் சர்ஜென்ட் பதவியில் இருந்த ஆக்கிரமிப்பு வீரர் ஆலோன் ஃபர்காஸ் என்பவர் கொல்லப்பட்டார். அவருடன் இருந்த மற்றொரு ஆக்கிரமிப்பு வீரர் படுகாயமடைந்துள்ளார். தொடர்ந்து ஜபாலியாவில் செவ்வாய்க்கிழமை ஹமாஸ் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படையினர் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதில் 2 பேர் எலைட் யஹலோம் காம்பேட் என்ஜினியரிங் படையை சேர்ந்தவர்கள் ஆவர். மற்றொருவர் இராணுவ உளவுத்துறையான சின்பெட்டை சேர்ந்தவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏமன் நடத்திய சுல்ஃபிகர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்குதலில் இஸ்ரேல் மக்கள் தொகையில் பாதி பேர் பங்கருக்குள் ஒழிந்து கொண்டதாக ஏமன் இராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். சுமார் 40 லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள பதுங்கு குழிகளை நோக்கி ஓடியதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் தங்களது செயல்பாடுகளை விட பாலஸ்தீனில் தொடர்ந்து உறுதி நிலைக்குலையாமையுடன் போராடும் போராளிகளை நினைத்து பெருமைப்படுவதாகவும் அவர்களுக்கு ஏமன் படைகள் சல்யூட் அடிப்பதாகவும் கூறியுள்ளார். ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏமனின் மிசைல்ஸ்களை தடுக்க இஸ்ரேல் 2 மாதங்களில் மட்டும் 1100 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளது. காசாவில் மார்ச் 18 தேதி முதல் இஸ்ரேல் தனது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்த தொடங்கியது. அப்போது முதல் ஏமன் படைகள் இஸ்ரேலை நோக்கி சுமார் 44 பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவியுள்ளனர். 10 ட்ரோன்கள் மூலம் தாக்கியுள்ளனர். ஏமனின் ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ஸை தடுப்பதற்கு இஸ்ரேல் $3 மில்லியன் அமெரிக்க செலவு செய்கின்றது. அதாவது 25 கோடி ரூபாய் ஆகும். எனவே இதுவரை ஏமனின் மிசைல்ஸ்களை தடுப்பதற்கு மட்டும் கடந்த 2 மாதங்களில் சுமார் 1100 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளது. நம்மை யாரும் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் கோலன் வேதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் டெமோக்ராட்டிக் கட்சி தலைவர் யாயிர் கோலன் கூறுகையில், ஏமனில் இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகளால் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடி வருகின்றனர். மறுபக்கம் காசா எனும் புதைக்குழியில் கடந்த 20 மாதங்களாக சிக்கி தவித்து வருகின்றோம். நம்மை யாரும் ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று கூறியுள்ளார். காசாவில் உணவு வாங்க காத்திருப்பவர்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் கொடூர தாக்குதல் நீடித்து வருகின்றது. கடந்த 8 நாட்களில் 102 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மட்டும் 24 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு சுமார் 200 பேர் காயமடைந்துள்ளனர். இதனை கடுமையாக கண்டித்துள்ள அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு உணவு வழங்கும் நடைமுறையை மாற்ற வேண்டும், சுதந்திர விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதோடு இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என்று அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு கோலன் குன்றுகள் மீது சிரியாவில் இருந்து முதன்முறையாக ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு முகமது டெய்ஃப் படைப்பிரிவு என்ற புதிய அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. ஹமாஸின் முன்னாள் ராணுவ தலைவர் முகமது டெய்ஃபின் பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பினர் தங்களை போர்க்களத்தில் பிறந்த தலைமுறையினர் என்று அழைத்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக சிரியாவை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது. அந்த புதிய அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிரியாவின் புதிய தலைவர் சாரா கூறியுள்ளார். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் ஒரு தரமான சம்பவம். அடுத்தடுத்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை செலுத்தும் ஹவுதிகள். 2 நாட்களாக தரையிறங்க முடியாமல் தவிக்கும் அமெரிக்க ஆயுத விமானம். கடந்த 2 மாதங்களில் மட்டும் 44 பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவிய ஏமன். அவற்றை தடுக்க 1100 கோடி ரூபாய் செலவு செய்துள்ள இஸ்ரேல். ஹவுதிகளின் உறுதியால் நிலை குலைந்துள்ள ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் மக்கள் தொகையில் பாதி பேர் பதுங்கு குழிகளில் தஞ்சம். ஞாயிறு அன்று நிகழ்த்திய தாக்குதலில் 40 லட்சம் பேர் பங்கரில் நுழைந்ததாக யஹ்யா சாரி தகவல். இஸ்ரேலை 24 மணி நேரமும் தொடர்ந்து தாக்க முடியும். போதிய ஆயுதங்களை தயாரித்து விட்டதாக ஏமன் ராணுவ அமைச்சர் அறிவிப்பு. புதிய போர் சகாப்தம் தொடங்கியுள்ளதாக எச்சரிக்கை. இஸ்ரேல் கமாண்டர் சின்பெட் அதிகாரி என பலரை பதம் பார்த்த ஹமாஸ். கடந்த 2 நாட்களில் மட்டும் 4 ஆக்கிரமிப்பு படையினர் பலி. 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். கண்ணீர் மல்க நடைபெற்ற இறுதிச் சடங்கு. இஸ்ரேலை எதிரிகள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை.
20 மாதங்கள் போர் நடத்தியும் பங்கருக்குள் ஒழியும் நிலைதான் உள்ளது. இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் கோலான் கடும் வேதனை. காசாவில் உணவிற்காக காத்திருப்பவர்களை தொடர்ந்து வேட்டையாடும் இஸ்ரேல். கடந்த 8 நாட்களில் மட்டும் 102 பேர் பலி, 1000 பேர் படுகாயம். இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கடும் கண்டனம். மீன் டிவி ஊடகம் மென்மேலும் வலுப்பெற வாசகர்கள் தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை இந்த QR கோடை பயன்படுத்தி செய்யலாம். இது எங்களின் பணிகளை மேலும் பல மடங்கு அதிகரிக்க உதவும்.